நான் இது உள்ள காலடி வச்ச போது எனக்கு யாருமே இல்லைன்றதுனால தான் நான் உள்ளேயே வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு யார் இருக்காங்க இல்லைன்றதில்ல, அம்மா என் கூட இருக்காங்க, அது எனக்கு போதும். எல்லாரும் இங்கே சர்க்கரை அம்மான்னு சொல்லுவாங்க இவங்கள. எனக்கு இவங்க பாட்டி மாதிரி. பாட்டி வீட்டுக்கு ஒரு பேரம் போனால் ஒரு ஜாலி இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஜாலி, அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இங்கே கிடைக்கும். நான் ஒரு வருஷம் கோவிலுக்கே போகாமல் இருந்தேன். யதார்த்தமாக அம்மா வணங்கினா அது உடனே நடந்துருச்சு. எப்படின்னு சொல்ல தெரியல. அம்மா இப்போ நினைச்சாலும் கூப்பிட்டெல்லாம் வந்துருவாங்க, என் பக்கத்தில் கூட இருப்பாங்க. गुरुनाथ महाराज की जय। कलये सुंदराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। என் பேர் உத்ரா. நான் இந்த கோவிலுக்கு ஒரு 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு வரும்போது ஒரு போர்டில் வந்து ஒரு நோ டொனேஷன் போட்டிருந்தது. என்னடா அது, யூஸ்வலாக உள்ளே வரும்போதே எல்லா இடத்துலையும் காசு கேட்பாங்க, இங்கே என்ன நோ டொனேஷன் போட்டிருக்கேன், சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். வந்தால் எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அமைதி கிடச்சிது. ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பிளிஸ் ஃபீலிங் ஒன்று வந்தது, ஒரு நிம்மதி ஒன்று வந்தது. அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அண்ட் நிம்மதி வந்தது. எல்லோரும் இங்கே சர்க்கரை அம்மான்னு சொல்லுவாங்க இவங்கள. எனக்கு இவங்க பாட்டி மாதிரி. நான் வந்து வேணுன்றதை, பாட்டி எனக்கு இது வேணும், பாட்டி அது வேணும், இது மாதிரி தான் நான் கேட்பேனே தவிர அம்மா அப்படி அம்மான்னு கேட்குறதோட பாட்டின்னு கேட்பேன். ஏன்னா பாட்டி வீட்டுக்கு ஒரு பேரம் போனால் ஒரு ஜாலி இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஜாலி, அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இங்கே கிடைக்கும். என் பேர் கிருஷ்ணவேணி. நீங்கள் பக்கத்தில் மருதீஸ்வரர்லேருந்து தான் வந்துட்டுருக்கேன். நான் வந்து இந்த கோவிலுக்கு யதார்த்தமாக இப்படி ரோட்டில் போகும்போது தான் இந்த அம்மாவை நினச்சி சும்மா ஒரு வேண்டுதலாக வேண்டிட்டு போனேன். ஆனால் உடனே நடந்துருச்சு. அதுக்கு அடுத்ததுலேருந்து நான் எதை நினச்சாலும் எனக்கு பேருக்கே அம்மா ஏற்ற மாதிரி சர்க்கரை அம்மா, சர்க்கரைக்கு மேலே அம்மாவாக எனக்கு எல்லா விஷயமும் நடத்தி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பாயிண்டில் வந்து என் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு தான் நான் அந்த கோயிலுக்கே வந்தேன். வந்துட்டு அம்மா எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தெரியாது, என்னை எப்படியாவது வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி வந்தவ தான் என்னோடய பிரார்த்தனையை நிறைவேற்றி அவங்க எனக்கு நிறைவேற்றினதோட இது வந்து என்னை டெய்லி என்னால் இப்போ இங்கே வராமல் இருக்கவே முடியாது. ஒரு நாள் நான் வரலனாலுமே எனக்கு அன்றைக்கி நைட்டு சுத்தமாக தூங்கவே முடியாது. டெய்லி நான் இங்கே வருவேன், வந்து என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு சின்ன ஏதோ பூ சாமி அலங்காரம் பண்ணுறது கொள்வது நைட்டு. பட் இங்கே வந்து வேணுங்க அத்தனை பேருக்குமே அவங்க வேண்டுதல் நிறைவேறாமல் இருந்ததே கிடையாது. நான் வந்து இப்போது இங்கே வந்து ஒரு 6 வருஷமாக தான் இருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள்லாம் இந்த கந்த புராணத்தை வந்து என்னுடைய வீட்டில் வச்சே வந்து வகுப்பாக எடுக்க சொன்னாங்க. அதை நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அது ஒரு சில மாதம் தான், ஒரு சில வகுப்புகள் தான் போயிருந்தது. எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, உடனே சர்க்கரையம்மா கோயிலில் வச்சு இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து நான் சர்க்கரையம்மா வந்து என்னை இங்கே வேண்டி இங்கே அழைச்சிட்டு வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால் இந்த சர்க்கரையம்மாவுக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு நல்ல அவங்களுடைய அருள் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு. அதை நம்பி வர்றவங்களுக்கு அந்த அம்மா வந்து கண்டிப்பாக அவங்க தன்னுடைய அருளை கொடுக்குறார்கள். நான் இங்கே வந்து டைடல் பார்க்கில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு 8 மந்த்ஸாக அந்த சர்க்கரை மீன் ஆயிலத்துக்கு வந்துட்டுருக்கேன். நான் வந்து இன்டர்ன் முடிச்சதுக்கப்புறம் தான் வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து என்னை வந்து ஆஃபீஸ்க்குள்ளே எடுக்கிற மாதிரி இது பிளான்லே இல்லை. நான் அம்மான்ட்ட வேண்டும் போது எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் ப்ரேயர் பண்ணும்போது அம்மா தலையிலேருந்து பூ தானாக கீழே விழுந்துச்சு. ஸோ அப்போ நினச்சேன் கண்டிப்பாக அது நல்லா நடக்கும் அப்படின்னு. இது நடந்து கரெக்டாக ஒரு 2 வீக்ஸ் கழித்து எனக்கு வந்து கூப்பிட்டு வந்து வேலையை ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் தெய்வத்துக்கும் நமக்குமான ஒரு கனெக்ட் இருக்கும்ல, இங்கே எப்படிப்பட்ட கனெக்ட் இருக்கும் உங்களுக்கு? இங்கே வந்து நம்ம அவங்கக்கிட்ட நம்ம மனசு விட்டு பேசலாம். அவங்கக்கிட்ட நம்ம பேசினா அவங்க திருப்பி நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதை நான் உணர்ந்திருக்கேன், நான் பர்சனலாக உணர்ந்திருக்கேன். நான் அப்படியே அம்மா எனக்கு இது முடியல அப்படின்னு அப்படியே அமைதியாக அங்கே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வேண்டிக்கிட்டு போனேன்னா என்னோடய பிரச்சனை தலைக்கு மேலே வந்து அப்படியே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வரும்போது சரி இது விஷயம் தெரிஞ்சு அப்படி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த அப்புறம் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம மனசில் ஏதோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இங்கே உண்டு. இது என்னோடய ஃப்ரெண்டு சொன்னது. நான் அந்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் கூப்பிட்டு வந்தேன். அப்போ வந்து உட்காரும் போது பிரதர் நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னு அவங்க எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுனால எனக்கு அம்மாவோட பெருமை தெரியும். ஆனால் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அவனுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்பிக்கையோடு யார் வந்தாலுமே அம்மா வந்து வெறுங்கையோடு அனுப்ப மாட்டாங்க, இது உண்மை. இல்லைங்க, இங்கே உங்களுக்கு உள்ளே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாலே உங்களை அறியாமையே ஒரு
ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. ஒரு மாதிரி நமக்கே ஒரு ஏதோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப நல்ல ஃபீலிங் கிடைக்கும். அது வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. வேறு பார்க்க போகிறோம் எங்கே போனாலும் கிடைக்காது. இந்த இடத்துல வந்து சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு போங்க, கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்துட்டு போனாலே உங்களுக்கு போகும். வேறு எதுவுமே கிடையாது. அதாவது அவங்க இதுக்கு இங்கே வர்றதுக்கு நான் இங்கே வந்து அந்த ஸ்பீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பலமுறை இங்கே வந்திருக்கிறேன். நான் இங்கே வந்திருக்கிறேன், அம்மாவை வணங்கியிருக்கிறேன், போயிருக்கிறேன். அவங்க வந்து ஒரு கிரேட் சோல். அவங்க வந்து இங்கே இறைவனோட ஐக்கியமான நிலையில் இங்கே வந்து இருக்கிறாங்க. அந்த அம்மாவினுடைய ஒரு அருள் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்குங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. ஆனால் இங்கே வந்து நான் இப்படி பேசுவேன்னு அதுக்கு முன்னாடி நான் நினச்சதே இல்லை. எப்படி வந்து இது நடந்ததுன்னு என்னால் சொல்ல முடியல. எல்லாரும் வந்து விருப்பப்பட்டாங்க. உடனே இங்கே அதுக்குண்டான ஏற்பாடுகள் எனக்கு தெரியாமலே ரொம்ப சிறப்பான முறையில் வந்து அதை பண்ணினாங்க. எல்லாம் இங்கே வரக்கூடியவங்களுடைய ஒரு தூண்டுதல் வந்து அந்த அளவுக்கு அது அமைஞ்சுது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, பர்சனலாக வந்து சர்க்கரை அம்மா என்னை வந்து தேர்வு செய்து இதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் யதார்த்தமாக இன்றைக்கி அம்மாவை வணங்க வந்தேன். ஏன்னா எனக்கு 2 விஷயம் உடனே நடந்தது. பையனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணும்னு வேண்டிங்கன்னா டாக்டர் சீட்டு கிடச்சிருச்சு. நான் ஒரு டைலர் பையன் டாக்டர் ஆகுவானான்னு. அடுத்தது என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டின்னு டாக்டர் அவங்களும் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்தது இன்னொரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து இந்த அம்மா வந்து 1 வருஷம் கோவிலுக்கே போகாமல் இருந்தேன். யதார்த்தமாக அம்மாவை வணங்கினா அது உடனே நடந்துருச்சு. அதனால் வந்து எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. அம்மா இப்போ நினச்சாலும் கூப்பிட்டெல்லாம் வந்துடுவாங்க, என் பக்கத்தில் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நல்லது செஞ்சுருக்குறாங்க. இப்போ இங்கே இருக்கிற பாமன் சுவாமிகள் அவர் தான் முதல்ல அவரை பற்றி தான் முதல்ல எனக்கு தெரிஞ்சுது. அப்பொழுது எனக்கு சர்க்கரை அம்மாவை பற்றி தெரியாது. அதுக்கு காரணம் எனக்கு பிற்காலத்தில் இப்பொழுது தெரிஞ்சது. என்னன்னு கேட்டால், அவங்களே சொல்லிட்டு சித்தியாகும்போது சொன்னாங்க, என்னுடைய பெயர் 100 வருடங்களுக்கு பிறகு தான் வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால மகான்கள் சொன்னது என்றைக்குமே மாறாது. அதே மாதிரி பாமன் சுவாமிகளும் என்னுடைய மகிமை வந்து 70 வருஷத்துக்கு பிறகு தான் தெரியும் என்று சொன்னார். அவர் 1929 சித்தியானாலும் 1980க்கு அப்புறம் தான் பாமன் சுவாமியுடைய மகிமை வெளியுலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தது. அதே மாதிரி இந்த சித்தபுருஷியான இந்த சர்க்கரை அம்மாவுடைய விஷயங்களும் அவளுடைய மகிமையும் இந்த உலகுக்கு 2001க்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. அதுதான் இதில் விஷயம். அப்புறம் நான் வந்து 25 வருஷமாக இங்கே 30 வருஷமாக இருக்கேன்னு சொன்னால் கூட ஒரு வேடிக்கை என்னென்னா, முதல் 20 வருஷம் இந்த கோவிலுக்கு ஒரு 2-3 தடவை தான் வந்திருப்பேன். ஆனால் இந்த கோவில் அந்த நேரத்தில் ஒரு உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு காடாக இருந்தது. அதனால் யாருக்குமே இந்த கோவில் இருக்கிறது தெரியாது. அப்படி இருந்த நிலைமை இது. அதுக்கப்புறம் 2001 அந்த அம்மாவுடைய அனுகிரகம் அவங்க சொன்ன வார்த்தைப்படி நடக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து கும்பாபிஷேகம் இந்த இதெல்லாம் நன்னா நடந்தது. இந்த இடங்கள்லாம் சரி பண்ணி நன்றாக பண்ணினார்கள். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்து நாங்கள்லாம் வர ஆரம்பித்தோம். நான் அப்படி வந்தால் கூட எனக்கு என்ன பெரிய பாக்கியம் இந்த அம்மா எனக்கு இப்போ கொடுத்துருக்குறது அப்படின்னா, என்னை இந்த பக்கத்து வீட்லேயே என்னை உட்காத்தி வச்சு தினம் என்னை வந்து அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னால் இந்த ஜென்மாவால் மறக்கவே முடியாத ஒரு பெரிய விஷயம். எப்பயாச்சும் அவங்க நம்ம கூட இருக்காங்கன்னு உணர்ந்திருக்கீங்களா? ஒரு வாட்டி நான் இங்கே வந்த போது என் ஒய்ஃபோட ஜுவல்ஸ் காணாமல் போயிடுச்சு. அது காணாமல் போயிட்டு அது என் பொறுப்பில் கொடுத்துருந்தாங்க. அது காணாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப மன கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. நான் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. நான் லிட்ரலி இன் டியர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அந்த டைமில் இங்கே வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்களோ தெரியாது, எனக்கு இது வேணும், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க, இது எப்போ தொலைஞ்சு போச்சு, எங்கே தொலைஞ்சு போச்சு, என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல, பேங்க் லாக்கரில் வச்சு காணோம், இது எப்படி சாத்தியம், இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ட்ரபிள்டாக இருந்தேன். ட்ரபிள்டாக இருக்கும் போது இங்கே வந்த உடனே ஒரு அம்மா தலையிலேருந்து ஒரு பூ போட்டாங்க. கிடச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு பூ போட்டாங்க. அன்றைக்கி வந்து சரி கிடச்சிரும்ன்ற நம்பிக்கையோடு வீட்டுக்கு போயிட்டு எப்படியும் கிடச்சிரும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அன்னிலேருந்து அந்த ஒரு ஃபியர்ன்றது போயிடுச்சு. கிடச்சிரும்ன்றது நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனால் எப்போ எப்படி எதுன்னு தெரியல. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் வந்து எங்கள் அப்பா வந்து பேங்க்குக்கு போகிறாங்க, திருப்பி லாக்கர் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. பார்த்தா அதே லாக்கரில் அங்கேயே இருக்குது. எப்படி அந்த லாக்கரில் யார் எடுத்தாங்க, திருப்பி யார் வச்சாங்க, எப்படி அங்கே இருக்குது, ஒரு டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியல. பட் this is what happened and that's very astonishing for me.
ஆமாம், நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட பேசும் தெய்வம் தான் அவங்க. நீங்கள் மனசார நம்ம வேதனையோட வந்தாலும் சரி, சந்தோஷத்தில் வந்தாலும் சரி, அம்மா வந்து நமக்கு வந்து அவங்க வந்து யார் ரூபத்தில் பதில் சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நானும் வந்து இது பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ரொம்ப வேதனையோட வந்தேன். அன்றைக்கி வந்து போன அப்புறம் எனக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் மைண்டாக மாறிச்சு. அப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வும் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் வைக்கிற இதை பொறுத்து தான். நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிறீங்களோ அதை அந்தளவுக்கு அம்மாவும் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் நம்மளோட என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது செய்யணும், தர்மம் சார்ந்த காரியங்கள் செய்யணும், முழு நம்பிக்கையோடு இருக்கணும். நான் இது உள்ள காலடி வச்ச போது எனக்கு யாருமே இல்லைன்றதுனால தான் நான் உள்ளேயே வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு யார் இருக்காங்க இல்லைன்றதில்ல, அம்மா என் கூட இருக்காங்க, அது எனக்கு போதும். தியான மண்டபம் ஆக்சுவலி ஒன்று மட்டும், அவங்க உத்தரவு இல்லாமல் இந்த மண்ணை கூட யாருமே மிதிக்க முடியாது. 100 இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன், ஆனால் உள்ளே என்னால் வர முடியல. பட் நான் உள்ளே வந்துட்டேன். என்னால் இப்போ இங்கே வராமே இருக்க முடியல. அதுதான் எல்லாராலையும் இந்த சைடில் எத்தனையோ பேர் போவாங்க, ஆனால் அவங்களால இங்கே உள்ளே வரவே முடியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, அவங்க பறக்கும் சித்தர் இப்படி அப்படின்னு அவங்களோட மகிமைலாம் தெரியும், ஆனால் அவங்களால உள்ளே வர முடியாது. நான் வந்து 20 வருஷமாக இங்கே தான் இருக்கேன், இதுக்குள்ளே இருக்கேன். எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு நிறையா நல்லது செஞ்சுருக்காங்க. என் பசங்களாம் சின்ன பசங்களாம் இட்டுட்டு வந்தேன் 3 பேரையும். என் பிள்ளைக்கு ஹார்ட் ப்ராப்ளம். இந்த அம்மாட்ட வந்து தான் எனக்கு என் பிள்ளைக்கு நல்லா போய் நான் டாக்டர் வச்சு செக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. 2 பசங்க படிச்சுட்டு நல்லா உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து டெய்லியும் எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் கேட்டால் உடனே கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள் அம்மா மாரி எங்கெல்லாம் தேடினாலும் கிடைக்காது. அதனால தான் நான் எங்கேயுமே போக மாட்டேன் என் அம்மாவை விட்டு. இங்கே எல்லாருக்கும் தெரியும், நான் 20 வருஷமாக இதுக்குள்ளே தான் இருக்கேன். இங்கே வந்த ஒரு வாட்டி வந்துட்டு அம்மா கிட்ட, நான் யார், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்கு கோவிலுக்கு வரேன், நான் எதுக்கு பூவாமை அப்படின்ற ஒரு டவுட், பயங்கரமான டவுட் ஒன்று வந்தது ஒரு வாட்டி. வந்த உடனே இது கேட்டுட்டு நான் இந்த கோவில் முடிச்சுட்டு பாமன் சுவாமிகள் கோவில் போவேன். அந்த கோவில் போயிட்டு ஒரு பிரசாதம் எடுத்து சாப்பிட உட்கார போகிறேன். ஒரு லேடி வந்தாங்க பாருங்க, ஒரு லேடி வந்தாங்க, நல்ல ப்ரைட்டாக ஒரு பயங்கர இதுவாக இருந்தாங்க. அவள் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்தாங்க. என்ன தம்பி ரொம்ப யோசிக்கிற போல அப்படின்னாங்க. அப்போலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ சும்மா தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா, அப்போது திடீர்னு ஏதோ கான்வர்சேஷன் பேச ஆரம்பித்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, யாராக வேணால் இருந்திருக்கலாம் போன ஜென்மத்தில், நீ வந்து ஒரு மகாராஷ்டிராவில் செயின்ஸோட நீ சேர்ந்துருந்துருக்கலாம், இல்லை இங்கே இவங்களோட இருந்திருக்கலாம், அவங்க அதெல்லாம் நீ கண்டுபிடிக்கணுன்னா நான் சொல்கிற ஒரு லைன்ஸ் வந்து டெய்லி நைட்டு சொல்லிவிட்டு தூங்கு, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும் அப்படின்னாங்க. என்னடா இது, இங்கே இப்போ தான் கேள்வி கேட்டு வரோம், இவங்க இப்போ இந்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சொல்லலான்னு சொல்லிட்டு நான் அன்னில சொல்ல ஆரம்பித்தேன். அன்றைக்கி வந்து அந்த லேடி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஷிமோகாவுக்கு போகிற பக்கத்தில் இந்த இடத்துல இது ஒரு கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு வா அப்படின்னாங்க. கரெக்டாக 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஷிமோகாவுக்கு டிக்கெட்டு புக் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து என்கிட்ட வந்து ஷிமோகாவுக்கு போகும்போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. என்னடா அது, இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சது அம்மா தான். அவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு அவங்க நேரில் வந்து என்கிட்ட பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன மாதிரியான மகிமைகள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளை அவங்களே கூப்பிடுவாங்க. இப்போ நிறைய பேர் நான் இங்கே பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இல்லை அம்மா என் கனவுல வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் வருவாங்களா இருக்கும் அந்த கோயிலுக்கு, அம்மா வந்து கனவுல வந்து சொன்னாங்க நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வந்து இங்கே வந்து ஃபீல் பண்ணி, இல்லை அம்மா வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அம்மா கிட்ட ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையில் வந்து கலந்துட்டுருக்கிறேன். எனக்கு அம்மா வந்து நினச்சா அடுத்த வாரம் இல்லை அடுத்த நிமிஷமே நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அவ்வளோ இந்த நான் நினச்சி வேண்டுறதை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இந்த ஏரியா சுற்றி இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களோ இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களோ நிச்சயமாக இந்த சர்க்கரை அம்மன் கோயிலுக்கு வந்து அவங்க வாழ்க்கையும் சர்க்கரை போல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அம்மா கோயிலுக்கு நிச்சயமாக வாங்க. நான் நிஜமாக இது ஒரு மீடியாக்காகவோ ஒரு வீடியோக்காகவோ நான் நிஜமாக சொல்லலை. நான் யதார்த்தமாக இன்றைக்கி அம்மாவை வணங்க வந்தேன். ஏன்னா எனக்கு 2 விஷயம் உடனே நடந்தது. பையனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணும்னு வேண்டிங்கன்னா டாக்டர் சீட்டு கிடச்சிருச்சு. நான் ஒரு டைலர் பையன் டாக்டர் ஆகுவானான்னு. அடுத்தது என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி டாக்டர் அவங்க சேர்த்துட்டேன்.
இப்போ அடுத்தது இன்னொரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து இந்த அம்மா வந்து 1 வருஷம் கோவிலுக்கே போகாமல் இருந்தேன். யதார்த்தமாக அம்மா வணங்கினா அது உடனே நடந்துருச்சு. அதனால் வந்து எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. அம்மா இப்போ நினச்சாலும் கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க, என் பக்கத்தில் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நல்லது செஞ்சுருக்குறாங்க. அடுத்தடுத்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், இந்த பக்கத்தில் வரவங்க இந்த சிவன் கோயிலுக்கு வந்தாலும் சரி, பாமன் சாமி கோயிலுக்கு வந்தாலும் சரி, இதுக்குன்னு வரவங்களா இருந்தாலும் சரி, இந்த அம்மனை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையும் சர்க்கரை போல் இருக்கும். எங்கள் அம்மா சர்க்கரை அம்மாவை பார்க்கறதுக்கு நான் நினச்சது நடந்துருச்சு. நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும். அதுக்காக கண்டிப்பாக வாங்க. இங்கே கந்தபுராணம் வாசிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கிறது. என்னால் அந்த கந்தபுராணத்தை சொல்லும் பொழுது ரொம்ப ஃப்ரீயாக நான் பேசுகிறேன். ரொம்ப ஒரு தடை இல்லாமல் நான் அந்த புத்தகத்தை எடுத்து ஆரம்பித்து பேசும்பொழுது அது ஒரு தடையில்லாத ஒரு வெள்ளம் போல் அப்படியே பாய்ந்து கொண்டே போகுது. அதை என்னால் ரொம்ப நல்லா உணர முடியுது. என்னுடைய வீட்டில் வச்சு பண்ணும் பொழுது என்னால் அந்த அளவுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இல்லை. இங்கே வந்து எனக்கு அது ஒரு நல்ல ஒரு இதுவாக தோணுது. எனக்கு அதை மேலும் மேலும் படிக்கணுங்கிற ஆர்வத்தை வந்து உண்டு பண்ணுது. அதே மாதிரி இங்கே வந்து கேட்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வகுப்பு, நீங்கள் தொடர்ச்சியாக இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்கூட்டியே அடுத்த வகுப்பு என்றைக்கு அப்படின்னு இங்கே எல்லாம் கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு கனெக்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.